அப்போதாங்க எனக்கு வந்துட்டு ரூம்லேருந்து ஒருத்தவன் வந்துட்டு அதை சொல்லியிருந்தான், இதுமாரி சிறுத்தை குட்டி ஒன்று வந்து சிங்கத்திடம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், என்ன லைன் கிங்ல அதுமாரிலாம் எதுவுமே நடக்கலையடா, குட்டி சிங்கம் தான் போய் ஏதோ அவங்க கூட சுற்றி காமிச்சு புல்லுகளை துணுன்னு அப்படின்னோடனே, இல்லைங்க நீ கரெக்டாக பாரு உனக்கு தெரியும் அப்படின்னோடனே தான் எனக்கு திடீர்னு வந்துட்டு அப்படியே ஃபோன் பண்ணி அங்கே கேட்டோடனே தான் தெரிஞ்சுதுங்க இந்த விஷயம் இதுமாரி நடந்துது. அப்போ தான் சொல்கிறான், சிறுத்தை கூட்டத்தில் இருந்த ஒரு குட்டி சிறுத்தை சிங்கத்திடம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த லைன் வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. அந்த குட்டி சிறுத்தை என்ன பண்ணி போச்சுன்னா, அந்த ஒரு வாரம் இருந்துச்சுல, இதெல்லாம் முடிவு பண்ணோடனே தளபதி விஜய் வந்துட்டு அந்த குட்டி சிறுத்தையிடம் சொல்லிட்டாரு, இது மாதிரி பண்ணம்பா, இது மாதிரி பண்ணா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட செலவாகும் அப்படி ஒன்னோடனே நம்மளுடைய தளபதி 69க்கு வாங்கின சம்பளத்துல இருந்து தளபதி 1 கோடி எடுத்து கையில குத்தோடனே புதுசா அதுக்குன்னு தனியா ஒரு பில்டிங்கை ரெண்ட்டுக்கு எடுத்து அதுல வந்து விஜய்க்காக ஒர்க் பண்ற பிஆர் டீம் வந்து உள்ளே இறக்கி இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ பர்சனா 35 பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த சிறுத்தை குட்டி என்ன தெரியுமா பண்ணிச்சு, நம்ம ஏற்கனவே இருந்துச்சு பாருங்க ஓனாங்குட்டி, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு புதுசா இறங்குங்கடா இன்னும் ஒரு ஓனாங்குட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிறுத்தை குட்டி இருக்கிறது பிற எல்லாமே வந்து 50 ஓனாங்குட்டி எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து விஜயோட சிங்கத்தை வந்து பிரபலமாக போகுதுங்க.